தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்தந்த நாடுகளில் போர் பயிற்சி பெற்றவங்க தான். அதனால இவங்களுக்குன்னு பிரத்யேக பயிற்சிகள்லாம் கொடுத்து அந்த யுத்தத்துக்கு தயார் செய்கிற அந்த பெரிய வேலையெல்லாம் இல்லாமல் இருக்குது. டேரியஸ் முகாமில் பரபரப்போட உச்சத்தில் இருக்கிறாங்க வீரர்கள். டேரியஸ் மன்னரும் தான். டேரியஸ் மன்னர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம இடத்தில் அந்த மசிடோனியா அடிமை யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அடிமை மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அலெக்சாண்டரை பார்த்தாருன்னா அடையாளம் தெரியுமா அப்படின்னு விசாரிங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய பேர் அமிண்டாஸ். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ அலெக்சாண்டரை பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நேரில் பார்த்தா உன்னால் அடையாளம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு அந்த மசிடோனியா அந்த அடிமையும் சொல்கிறாரு. இப்போ டேரியஸ் மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, அலெக்சாண்டர் தங்கியிருக்கிற அந்த ஷில்ஷியாவை நோக்கி நம்முடைய படைகள் முன்னேறட்டும், கூடவே இந்த அமிண்டாஸையும் அழைத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. டேரியஸோட படைகள் வர்ற விஷயம் அலெக்சாண்டர் காதுக்கு வருது. உடனே அலெக்சாண்டரும்